ஹாய், ஐ எம் பிரவீன் குமார். நான் வந்துட்டு வெராண்டா ரேஸ் குன்றத்தூரில் இருக்கிற பிருந்தாவன் கேம்பஸில் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் டிசம்பர் 2024 டிசம்பரில் வந்துட்டு இப்போ இது வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அண்ட் இப்போதைக்கு என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, நான் ஆர்ஆர்பி கோர்ஸ்க்காக ஜாயின் பண்ணேன். நல்லா தான் போயிட்டுருக்கு. மென்டார்ஸ் வந்துட்டு நிறையா நல்லாவே மென்டாரிங் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க கூடயே இருக்காங்க நம்ம கூட 24/7 இங்கேயே நம்ம கூடயே இருக்கிறதுனால வந்துட்டு நமக்கு மென்டார்ஷிப்புமே வந்துட்டு நம்ம எப்போ வேணால் என்ன வேணால் போய் கேட்டுக்கலாம். அவங்க நல்லாவே வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. யாருமே வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு புதுசாக வந்துட்டு சம்ஸோ ட்ரிக்ஸோ இப்போ நிறைய பேர் நாங்கள் இங்கே வந்துட்டு பிவியில் வந்துட்டு இப்போ நான் வீட்டில் படிக்கிறேன், இல்லை வெராண்டா ரேஸ் ஆஃப்லைன் கோர்ஸில் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் தான் இருப்பாங்க கூட. இப்போ இங்கே பிவியில் இருக்கிறனால வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க, இப்போ புதுசாக வரவங்க, இப்போ ஸ்டாஃப்ஸுமே வந்துட்டு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆட்களும் அவங்களும் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் தெரியுமோ, அவங்களுக்கு என்ன வந்துட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம், இப்போ ரீசனிங் இருக்குன்னா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், டைம் கன்சப்ஷன் கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ட்ரிக்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நான் வெராண்டா ரேஸ் பிவிக்கு வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடி தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்போ பிவி வந்ததுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு வந்துட்டு இங்கே கூட வந்துட்டு நிறைய அண்ணாலாம் கூட இருக்காங்க. எனக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க எக்ஸாம்ஸ்லாம். ஸோ இப்போ எனக்கு ஜிஎஸ்லாமே வந்துட்டு நான் ஏற்கனவே ஜிஎஸ்ல தான் வீக்காக இருந்தேன். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லாம் கூட நான் போட்டுட்டு தான் இருந்தேன். ஜிஎஸ் ரொம்ப வீக்காக இருந்தேன். அதனால தான் நான் லாஸ்ட் இயர் சிஜிலும் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாமல் போச்சு. பட் இந்த வருஷம் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் தென் ஆர்ஆர்பி கூடவே வந்துட்டு நான் கிளியர் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் அங்கே வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு என் ஸ்க்ரீன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஹவர்ஸ் அந்த மாதிரி போயிடும். எப்படியாச்சும் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன். பட் போயிடுது அது எப்படி இருந்தாலும். பட் ஆனால் இங்கே வந்து என் ஸ்க்ரீன் டைம் 1 or 2 hour போகிறதே ரொம்ப கம்மியாகவே இருக்குது. மொபைல் ஃபோன்ஸ் இல்லை, இங்கே லேப் ஃபெசிலிட்டி இருக்கனால அங்கே லேப்லேயே தான் நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஏதாவது யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும் கூட மொபைல் எடுக்க மாட்டேன். ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் ஏதாவது சால்வ் பண்ணணும், இல்லை டெஸ்ட் போடணும்னா கூட லேபில் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டு இங்கே நான் வந்ததுனால ரொம்பவே கம்மி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.